பேசி சண்டை போட்டு அவளோட போனை புடுங்கி பார்த்தப்போ திருச்சி சாதனாவோட வீடியோ, ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ, உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு, ஒரு யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ, இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்ப ரீசெண்டா உள்ளார போயிட்டு நாக்குல வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார். எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆடியோக்கு மேல அந்த லேடியோட போன்ல இருந்தது. அதை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாகி அப்ப கூட இருந்த அந்த பர்சனுக்கு உடனடியா போய் போலீஸ்ல காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல இருந்து ஒரு 2-3 குழந்தைங்க வீட்டை விட்டு துப்பு துப்புன்னு வெளியில ஓடி வந்தாங்க. ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த குழந்தைங்க சொன்னது, எங்களை இந்த வீட்டுல அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை செக்ஷுவல் டார்ச்சர் அப்படி பண்றாங்க, எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்றாங்க. வேறமா என்னால சொல்ல முடியல. பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கேஸ் பண்றதுக்கு இவங்களை வந்து எங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கள்ளச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் வந்து குரூப் வச்சிருக்காங்க. அவங்களோட போன்ல வந்து குரூப் வச்சிருக்காங்க. எங்களோட போட்டோ வந்து நிறைய பேருக்கு அனுப்பி எங்களை யார் செலக்ட் பண்றாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து மிரட்டி இவங்ககிட்டலாம் பணம் வாங்குறாங்க அப்படின்றத அந்த குழந்தை சொன்னிச்சு. உடனே நான் அங்க இருந்த கார்த்திக் என்ற நபரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ, நாங்களும் அந்த மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் அந்த லேடி கிட்ட என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரஃபா தான் பேசினேன். பேசி சண்டை போட்டு அவளோட போனை புடுங்கி பார்த்தப்போ அப்பதான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது. அவளோட போன்ல நிறைய குழந்தைகளோட பல நபர்கள் செக்ஸ் பண்ண, அதாவது கேஸ் பண்ண வீடியோஸை, குழந்தைகள் பண்ண வீடியோவா எடுத்து அவளோட போன்ல வச்சிருந்தா. அந்த திவ்யா கள்ளச்சிக்கும் நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கு அந்த பொம்பளை சொல்றது, அவனுங்க தான் இந்த சின்ன பசங்களை வச்சு நீ இப்படி பண்றியன்னு கேட்டதுக்கு, அவனுங்க தான் எல்லாத்தையும் படம்லாம் பார்த்து விவரமா இருக்கானுங்க, அதனால அவனுங்களை வச்சுதான் நான் பண்ணுவேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. அவளும் திவ்யா கள்ளச்சியும் அந்த குழந்தைங்களை செக்சுவலா அடிச்சு கையில காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு க்ரூயலான ஒரு, அது என்னால் இங்கே விவரமாக சொல்ல முடியல, கொடூரமாக அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் என் கண்ணால் பார்த்தேன். அது மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்களை வந்து நீ மார்ஃபிங்னு சொல்லு, இந்த வீடியோவை வந்து அந்த வீடியோ வெளிவந்ததுன்னா அதை மார்ஃபிங்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட பேசினேன். அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் எனக்கு அந்த குழந்தை சம்பந்தமானவங்க எனக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த ஆடியோவை நான் உங்க எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டீம். அந்த குழந்தைங்களை வச்சு செட் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து வச்சு காமிச்சு மிரட்டி காசு வாங்குறது இது மிகப்பெரிய டீம். கேட்டால் எனக்கு வந்து டிசியை தெரியும், காவல்துறை அதிகாரிகளை எனக்கு தெரியும், உன் மேலே போய் கேஸ் போட்டுவேன், என்னை மட்டும் மிரட்டலை, அந்த சம்மந்தப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையுமே மிரட்டி அவங்களையும் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வர விடாமல், வாக்குமூலம் கொடுக்க விடாமல் அப்படியெல்லாம் தான் வச்சுருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நபர் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம், கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது திவ்யா கள்ளச்சி அப்ஸ்காண்டிங், ஊரில் இல்லை, ஊரை விட்டு ஓடிட்டா, எங்கே இருக்கானே தெரியல. டெய்லி வந்து ஆனால் வீடியோ மட்டும் போடுறா. நாங்கள் போலீஸாக என்ன எந்த ஊரில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனால் அப்ஸ்காண்டிங்கில் இருக்கா. ஏன் அப்ஸ்காண்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த திவ்யா கள்ளச்சி வந்து வாயை திறந்தா பல யூடியூபர்ஸ், பல பெரிய தலைங்கள்லாம் வந்து மாட்டும். அப்போ எல்லாமே வெளியில், உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் இந்த திவ்யா கள்ளச்சியை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி காவல்துறை இவளோட ஃபோனை பறிமுதல் பண்ணி இவளோட வாக்குமூலத்தை வாங்கினாதான் இந்த குற்றத்துக்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும்.